கன்னிகா பூஜை 2 வயதுல 10 வயது குழந்தை பாக்கியம் உள்ள பூஜை அது. கன்னி பெண்ணு பூஜை தோஷ நிவர்த்திக்காக உள்ளது. சுமங்கலி பூஜை வந்து திருமண பாக்கியத்தை தரக்கூடியது, திருக்க ஆயுள் கணவனுக்கு கொடுக்கக்கூடியது. அந்த பூஜை பண்றோம். அதனால எல்லாரும் இது முக்கியமான பூஜை. இவ்வளவு நேரம் நீங்க பார்த்தது பெரிய விஷயம் இல்லை. ஆனா எந்த கோயிலுக்கு போனாலும் எங்க போனாலும் பிள்ளைங்க அமையாது, பிள்ளைங்க எந்த இடத்துக்குமே அமையாது. ஆனா எங்க பிள்ளைங்க அதிகமாகவே தான் இருக்கும். ஏன்னா அம்பாளோட அது கருணை அது. நாங்களாம் யாரையும் போய் முதல்ல கூப்பிடவே மாட்டோம். அம்பாள் யாரு கை காமிக்கிறாரோ அங்க அந்த பிள்ளைங்க வந்து நின்னடும். அது எந்த மாதிரி பூஜையாக இருந்தாலும் சரிதான். இன்ன வரைக்கும் எந்த பிள்ளையும் வாவான்னு கூப்பிட்டதே கிடையாது. பூஜைக்கு அம்பாள் எந்த ஊர்ல இருந்தாலும் ஆச்சாரனை நிற்பாடிடுவான். அந்த பூஜையில இன்னைக்கு கன்னிகா பூஜை 2 வயதுல இருந்து அப்படியே ஆரம்பிச்சு 10 வயசு வரைக்கும் பல ஊர்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த பூஜை சத்தமில்லாம இருங்க. இது பாருங்க, இங்க கவனிங்க எல்லாரும். இந்த பூஜையை முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய பூஜை இது. நீங்க யாரும் பார்த்துருக்கீங்க அப்படி கவனிங்க எல்லாரும். நம்ம அம்மா இப்ப இங்க வச்சு அமர்ந்து இங்க உட்காந்துருக்கா. அம்மாவை பாருங்க. உங்களுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு புது பொண்ணா வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து போன அமாவாசைக்கு பரிகாரம் பண்ணவங்க. இந்த அமாவாசைக்குள்ள திருமணம் ஆயிடுச்சாமா? 2 வயது 3 வயது 4 வயதுன்னு. ஆனா அன்னைக்குமே அம்பாள் அமைச்சர் தான். நீ பாத்தீங்களா, நமக்கு அதிகமாகவே தான் குழந்தைகள் இருக்காங்க. அதனால அம்பாள் நமக்கு அப்போ அம்பாள் முன்னாடியே வந்துட்டான்னு அர்த்தம். அம்பாள் இன்னொன்னு அந்த பிள்ளைக்காக அவங்க பையனுக்காக பண்றாங்க. நீங்க குழந்தை பாக்கியம் பூஜை பண்றாங்க. அதனால நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்கள பிரார்த்தனைகள் இல்லை அவங்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ண இருக்கோம். குழந்தை பாக்கியம் வந்தாங்களா? இருந்தாலும் அம்பாளுக்கு கண்டிப்பா அவங்க பண்ணணும்னு நிறைவேற்றிருக்காங்க. அவங்க கன்ஃபார்ம் ஆயிட்டாங்க குழந்தைக்காக. அவங்களுக்கு நல்ல பத்தும் சென்று குழந்தை பிறந்து தாய் பிள்ளையமா சொல்றாங்க வர வேண்டும் என்று நம்ம வாழ்த்துக்கிறோம். ஏன்னா அவங்க வந்த உடனேயே அம்பாள் சொன்னதுனால உடனேயே அம்பாள் பிரார்த்தனை பண்ணோடனேயே கன்ஃபார்ம் ஆகி இருந்தாலும் இந்த பூஜை நம்ம பண்ணணும், நம்மளுக்கு அம்பாள் போடுவானே என்ற வாழ்க்கையை தந்துட்டாங்கன்னு அவங்க அந்த பூஜை பண்றாங்க. அடுத்ததாக கன்னிகா பூஜை. கன்னிதானங்கிறது யாரோ முன்னோர்களுக்கு சாப்பாடு இருந்ததுன்னா அந்த மாதிரி கன்னி பெண்ணோருக்கு நம்ம பூஜை பண்ணுவோம். ஏன்னா திருமணம் ஆகாததுக்கு முன்னாடி உள்ளது கன்னி பெண்ணு. இது கன்னிகா பிள்ளை. கன்னிகா பிள்ளைன்னா இந்த வயதுல ஒரு 10 வயது வரைக்கும். இது வந்து குழந்தை பாய்க்கு உள்ளது. அது வந்து தோஷ நிவர்த்தி. மணி தட்டு தண்ணி நைவேத்தியம் தண்ணி இது குழந்தை இல்லாதவங்களுக்கு தண்ணி கொடுக்குறது திருமணம் ஆகாது ஆகுது சுமங்கலி பூஜை சமுத்திரம் தோட்டம் தான் அம்மா செய்யும். நிற்கிறேன்
அம்பாளுக்கு வஸ்திர தானம் கொடுக்க போறோம். எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஏன்னா அம்பாள் இங்க பரிபூர்ணமாக உட்கார்ந்துருக்கா. கன்னிகாபுரியாகவும் கன்னிபெண்ணாகவும் சுமங்கலியாகவும் அப்படியே அம்பாள் பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு வைப்ரேஷனா இருக்குது. எந்த வைப்ரேஷனா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ணம் இருக்கு. எந்த குழந்தையும் நம்ம வந்து மாலை போட்டாலும் நல்ல ஒரு வைப்ரேஷனா இருக்கு. காரணம் என்னன்னா உண்மையே கத்தால் அமர்ந்திருக்கிறதுனால அதை அவங்களால பார்க்க முடியுது. அதனால எல்லாம் நல்லா பிரார்த்தனை கிடைக்குங்க. இப்போ மங்களவாத்தியம் நசிகா நிமிந்து விடு உட்காரு. நீங்கள் உட்காருங்க. வண்டியில் வந்து படிக்கிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் உட்காருங்க, அப்புறம் எல்லோரும் உட்காருவாங்க. அப்படியே அப்படியே மெல்ல அப்படியே பின்னாடி வந்துருங்க தம்பி. நசிகா வந்துருங்க தம்பி. நசிகா அமைதி. ரெண்டு பேரும் சாப்பிடுங்க. அப்படியே வாங்கி ரெடி பண்ணுங்க. பாப்பா ஆகாமீங்க பாப்பா.
பாப்பா அவங்க போயிட்டு இவங்க கேரளா எடுத்துட்டு வைக்கிறேன் அப்படியே சும்மா உங்களை அதே 3000 ஒரு வாரம் ऐसे वैसे बोल कर मैं अबे जाए गिर गिर எங்கன்னு தெரியல பீடி அழைச்சிட்டு சேர்ந்து அழைச்சிட்டு